ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை வேலை 100. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ரிசல்ட் செகண்ட் செலெக்ஷன் அது யாருக்கு லாபம், ஃப்யூச்சரில் யாருமே ஏமாறாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், இது போன்ற பல விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ மறக்காமல் இதையாவது ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. பார்க்குறதுனாலும் சரி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது ஆனால் இந்த வீடியோ கட்டாயம் ஷேர் ஆகணும். போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ரிசல்ட் பற்றி எல்லாருமே ஏமாற்றமாக தான் இருப்பீங்க. அதுக்கு காரணம் நம்ம தமிழ்நாடோட ஜிடிஎஸோட அந்த செலெக்ஷன் ப்ராசஸ், அதாவது ஓவராலாக ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் நம்ம தமிழ்நாடுக்கு மட்டும் அது ஒரு ப்ராப்ளமாக அமையுது. அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் முக்கால்வாசிக்கு மேலே, அதாவது 95% மேலே நம்ம சமச்சீர் ஸ்டூடெண்ட் தான் இதில் செலக்ட் ஆகுறாங்க. முன்னாடி படித்த லட்சக்கணக்கான பேரோட உரிமை இதனால் பாதிக்கப்படுது. ஏன்னா சமச்சீர்னா ஃபஸ்ட்டு செட்டை தவிர மீதி உள்ள எல்லாருமே ஈஸியாக அல்வா துண்டுமே மார்க் எடுத்து போயிருப்பாங்க. ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஒரு காலத்தில் 400 மார்க் எடுத்தால் பெருசு அப்படிம்பாங்க. இப்போ 480 மார்க் எடுத்தாலும் 480 தானா, ஸ்டேட் ஃபஸ்ட்டு தானா, அவ்வளோதான், அந்த அளவு தான். மற்றபடி பெருமைன்னு சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லாமல் போயிட்டு இந்த சமைச்சதுனால சரி அப்ளை பண்ணி ஜாப் வாங்குறாங்க. அட்லீஸ்ட் அதை யூஸ் பண்ணி அவங்க ஜாயின் பண்ணுறாங்களா அப்படின்னா பாதிக்கு மேலே பண்ணவே மாட்டாங்க. போன வாட்டியும் பண்ணலை, இந்த வாட்டியும் பண்ண போகிறது கிடையாது. இதே வேலை அடுத்த வாட்டி வர்ற நோட்டிஃபிகேஷன்லையும் இதே காலியிடம் இருக்க தான் செய்யுது. ஸோ இதனால கவர்மெண்ட்டுக்கும் அமௌண்ட் வேஸ்ட் ஆகுது. இப்போ ஜாயின் பண்ணிட்டாங்க, அதாவது ஒரு வேலை கிடைச்சிருக்கு, அதில் ஜாயின் பண்ணால் கூட அது மனசு ஆறிடும். பட் அடுத்தவங்களோட உரிமையை பறிச்சுட்டு அவங்களும் அதை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் ஒரு வேதனையான விஷயம். ஸோ நிறைய பேர் செகண்ட் செலெக்ஷனுக்கு ஆசைப்படுறீங்க. நல்லா முடிவு பண்ணிக்கோங்க. செகண்ட் செலெக்ஷனும் அதே சமைச்சருக்கு தான் போகுது. மற்றவங்க யாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க செகண்ட் செலெக்ஷனுக்கு. செகண்ட் செலெக்ஷன் அப்படின்னா இப்போ ஒரு பிளேஸில் ஒருத்தங்க இப்போ ஃபஸ்ட்டு பிளேஸே எடுத்துக்குமே. ஸோ இவங்க ஜாயின் பண்ணலை அப்படின்னா, இப்போ 98.4% எடுத்திருக்காங்க, இவங்க ஜாயின் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களுக்கு அடுத்த பர்சன்டேஜ் யார் எடுத்திருக்கா, அந்த பர்டிகுலர் பிளேஸில் அடுத்த பர்சன்டேஜ் யார் எடுத்திருக்காங்க அவங்களுக்கு மறுபடியும் லெட்டர் அனுப்புவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் ஒரு 1.5 மாதம் 2 மாதம் கழித்து நடக்கும் இன்னையிலேருந்து. ஏன்னா ஜாயின் பண்ணியிருப்பாங்க, ஒரு 10 நாளுக்கு பேர் லெட்ரு அனுப்புவாங்க, அதுக்கு ஒரு 15 நாள், எப்படி ஒரு மாதம் 1.5 மாதம் கழித்து மறுபடியும் இவங்க ஜாயின் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் அதே அடுத்த பிளேஸில் இருக்கிறவங்களுக்கு லெட்டர் அனுப்புவாங்க. அவங்களும் ஜாயின் பண்ணல அப்படின்னா அடுத்த பிளேஸில் இருக்கிறவங்க லெட்டர் அனுப்புவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ப்ராசஸ் நடக்கும். கடந்த 2019 மார்ச்சில் ரிசல்ட் வந்துச்சு போன ஜிடிஎஸ். 2020 மார்ச் வரைக்குமே லெட்ரு போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு வருஷமே லெட்ரு போயிருக்கு, பார்த்துக்கோங்க. அப்படி ஒவ்வொருத்தராக ஜாயின் பண்ணாமல் போயிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த இடம் கடைசி வரைக்கும் காலியாக தான் போயிட்டுருக்கு. ஸோ செகண்ட் செலெக்ஷனில் நம்மளுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு ரொம்பனா யாரும் அதை எதிர்பார்த்துட்டு இருக்காதிங்க. ஏன்னா செகண்ட் செலெக்ஷன் வரக்கூடிய ஆளும் அதே சமைச்சர் ஆளாக தான் இருப்போம். இப்போ 98.4 அப்போ 98.2 வேறு யாரும் இருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்களா ஒரு 20 பிளேஸ், அந்த 20 பிளேஸில் உங்களை விட யாருன்னா எவ்வளோ மார்க் அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ அந்த வேரியேஷன்ஸ், அந்த மார்க்கோட டிஃப்ரென்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஒரு மார்க்கு ஒரு பர்சன்டேஜ் இந்த மாதிரி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணலாம். ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இதை நம்பிட்டு இருக்காதிங்க. உங்களுக்கு கிடைக்கும்னா லெட்ரு வரும், ஓகேவா, அதே நம்பிட்டு இருக்காதிங்க. ஸோ அடுத்த வாட்டியும் இதே செலெக்ஷன் ப்ராசஸ் தான் வரப்போகுது. இதே மாதிரி தான் தப்பு நடக்க போகுது. இதே மாதிரி தான் எல்லாரோட ஏமாற்றம் பட போகிறாங்க. ஸோ இந்த வாட்டி முடிஞ்சு போச்சு, இனிமேல் எதுவும் பண்ண முடியாது. இனிமேல் அடுத்து வரக்கூடிய விளையாட்டு ஒழுங்காக வரணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ நிறைய பேர் ஸோ நான் புதுசாக ஒரு இது ஆரம்பிச்சிருக்கிறேன். அதாவது நம்ம இமெயில் அனுப்பலாம். பட் இது பண்ணுவாங்களான்னு தெரியாது, ஒரு முயற்சி. 2 இமெயில் ஐடி கொடுத்துருக்குறேன். ஸோ அந்த இமெயில் ஐடியை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாருக்கும் இமெயில் அனுப்ப தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தெரிஞ்சவங்க அனுப்பிக்கோங்க. 2 அட்ரஸில் அந்த இமெயில் ஐடியை ஒரு இமெயில், அந்த 2 இமெயிலுக்குமே நீங்கள் இமெயில் அனுப்புங்க. இமெயில் ஐடியை போட்டுக்கோங்க. அடுத்து மஸ்ட் சேஞ்ச் டிஎன்ஜிடிஎஸ் செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட் போட்டுக்கோங்க. சப்ஜெக்டில் அதை போட்டுக்கோங்க. கீழே கண்டென்ட் உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதை எழுதிக்கோங்க. ஸோ உங்களுக்கு தெரிலனா நான் பின்னாடி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் என்ன எழுதணும் அப்படிங்கிறத கொடுக்குறேன். பட் எதனாலும் போட்டுக்கலாம். பட் எல்லாருமே சப்ஜெக்ட் ஒரே மாதிரி சப்ஜெக்ட் போட்டுக்கோங்க, மஸ்ட் சேஞ்ச் டிஎன்ஜிடிஎஸ் செலெக்ஷன் ப்ராசஸ்னு. ஸோ இந்த மாதிரி 2 இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன். 2 இமெயிலுக்கும் இந்த மாதிரி நீங்கள் இமெயில் அனுப்பிக்கோங்க. ஸோ கீழே எழுதுறது நீங்கள் என்னென்னா பாதிக்கப்பட்டீங்களோ உங்களோட சொந்த இதை எழுதிக்கலாம், இல்லைனா பின்னாடி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க அதை கீழே நீங்கள் எழுதிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டிவிஷன்ஸ் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்குறேன். இந்த எல்லாத்துக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணி எல்லாருமே உங்களோட கருத்தை வலியுறுத்துங்க. ஸோ அதிகமாக எல்லாருமே கேட்க அடிக்க அம்மியும் கரையும், கரெக்டாக தப்பாக தெரிலன்னு சொன்னது. ஸோ அந்த மாதிரி நம்ம அதிகமாக ஒரு கருத்தை தெரிவிக்க அப்போ தான் அவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிய வைக்க முடியும். ஸோ இந்த எல்லா நம்பரு, இந்த இமெயில் ஐடி இருக்கிற எல்லா வெப்சைட் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதில் உங்களோட கருத்தை வலியுறுத்துங்க. அதாவது இப்படி பண்ணாதீங்க, இப்படி பண்ணதுனால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க, அந்த மாதிரி உங்களோட கருத்தை நீங்கள் தெரிவிக்கலாம்.
ஏன்னா வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த ஜிடிஎஸ் ப்ராசஸ் வந்து நிறைய வழி இருக்குது, ஏகப்பட்ட வழி இருக்குது. அதில் ஏதாவது ஒரு வழி கூட சூஸ் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் ஏஜ் லிமிட்டை மட்டுமாட்டும் இன்க்ரீஸ் பண்ணலாம். இல்லைனா வந்து ஒரு 20% வந்து சமச்சீர் ஸ்டூடெண்ட்டுக்கும் 80% வந்து மற்ற எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். இல்லைனா சமச்சீரில் படித்தவங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டோட்டல் பர்சன்டேஜில் ஒரு 2-3% குறைக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐடியாஸ் இருக்குது. பட் இதை ஏன் அவங்க யூஸ் பண்ண மாட்டுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ எல்லாருமே உங்களோட கருத்தை வலியுறுத்துங்க. அப்படி பண்ணாதான் அடுத்த வாட்டி வரும்போதுலையாவது பழைய ஆட்களுக்கு ஏதாவது நன்மை நடக்க வாய்ப்பு இருக்குது.